ஏன் கத்துறீங்க? திமுக 40க்கு 40 தொகுதியில வெல்லும். 40 எண்கள் இல்லை, நாங்கள் தோற்பதும் இல்லை. பிஜேபி கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிற மாதிரி காட்டுவான். நான் இப்ப பேசுறேன்ல, ஏதாவது ஒரு சேனல், ஒரு தொலைக்காட்சி நாஞ்சில் சம்பத்து பேச்ச மட்டும் ஒரு டிவி தொலைக்காட்சியில காமிப்பான்னு சொல்லு, அன்னைக்கே பிஜேபி கட்சியில் மக்கள் பாதி விட்டுருவான். சாது முன்னாடி வந்து ரெடியா இருக்கான். கருத்து சுதந்திரமோ கருத்து உரிமையோ இன்னைக்கு கிடையாது. இந்த ஆபத்தான போக்குக்கு, இந்த நிலைச்சத்திரமான போக்கு ஒரு முடிவு கட்டி தீர வேண்டிய கட்டாயம் இந்த கட்டாயம். மோடி எங்க போனாலும் திருக்குறள் சொல்றாராம். நான் மோடிக்கு இங்கே சவால் விடுறேன். கற்க கசடர கற்பவை கற்றவர் நிற்க அதற்கு தக. இந்த குறளை சொல்லு, நான் சுந்தர கோவிலே செத்துக்கிறேன். முடியுமா? இந்த நாடகம் எல்லாம் நீண்ட நாள் ஈடுபடாது. துரியோதன வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது. சராசந்தன் வீழ்ச்சியனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது. இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடுங்குளிரில் இருந்தது. அதிசயம் 1000 செய்து கொண்டிருக்கிற ஜப்பானின் அன்றைய வீழ்ச்சி அணுக்குண்டில் இருந்தது. ஒரு வல்லாதிக்கத்தின் வீழ்ச்சி 65 பொழுதுகளில் அண்ணாவின் சென்னாவில் இருந்தது. இன்றைக்கு ஒரு மீதை கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் யாசகர் கேட்டதை போல நாஞ்சில் சம்பத் கேட்டார். ராணி குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தென்காசி தொகுதி மீண்டும் திமுகவின் கையில் வந்ததுங்கிற வரலாற்று செய்தியை தாருங்கள் என்று கேட்டு வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன். நன்றி.